भैरवरुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय शूलरुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय वितलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय सचातलरुद्राय तलातलरुद्राय पातालरुद्राय नमो नमः। हर 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 महादेव। हरि ओम जय सीताराम राधे कृष्णा அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது குன்றாண்டார் கோயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலமாகும். குன்றாண்டார் குடைவரை கோயில் என்பது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கின்ற குன்றாண்டார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்திருக்கின்றது. இது புதுக்கோட்டை நகரத்திலிருந்து வடகிழக்கில் 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இது பல்லவ மன்னர்களால் கட்டமைக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும். இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. இதன் நீட்டிக்கப்பட்ட கட்டிடப் பகுதியானது சாளுக்கிய சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குடைவரை பிற்கால பல்லவர் மற்றும் சோழர் கலைப்பாணியில் உள்ளது. இங்கு பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயாலய பேரரசின் கல்வெட்டுகளை கொண்டிருக்கும் ஒரு கற்கோயிலாக இருக்கின்றது. குன்றாண்டார் கோயில் என்பது குன்று ஆண்டான் கோயில் என்கின்ற பொருள்படும் வகையில் குன்றை ஆட்சி செய்யும் இறைவனை முன்னிறுத்தி பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை பல்லவர்களின் கீழ் முத்தரையர்கள் ஆட்சி செய்துள்ளனர். இதன் பிறகு பிற்கால சோழர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குடைவரை கோயிலானது 2ஆம் நந்திவர்மன் பல்லவனின் கிபி 710 முதல் 775 வரை அவன் ஆண்டிருக்கின்றான். அவன் துணை ஆட்சியாளராக விளங்கிய முத்தரையர் மன்னரால் கட்டப்பட்டிருக்கின்றது. நந்திவர்மன் மற்றும் அவரது மகன் தந்திவர்மன் காலத்திய முற்கால கல்வெட்டுகள் திருவாதிரை வழிபாட்டு நிகழ்வுக்கு கொடை வழங்கிய செய்திகள் பொறிக்கப்பட்டுள்ளது. சவுந்தரராஜன் என்பவர் 8ஆம் நூற்றாண்டில் இடைக்காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று உரைக்கின்றார். இது தவிர்த்த ஏனைய கல்வெட்டு பொறிப்புகள் சோழர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசை சார்ந்தவையாக இருக்கின்றன. 14ஆம் நூற்றாண்டில் இந்த கிராமமானது கள்ள சமூகத்தினால் இரு பகுதியாக பிரிக்கப்பட்டது. இங்குள்ள கல்வெட்டுகளை தவறு செய்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள், வரி வசூல் செய்யும் நடைமுறைகள் குறித்த கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கோயில் தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கோ புதுக்கோட்டைக்கு அருகே வரும்போது அவசியம் தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். எப்படி பாடினரும் எப்படி பாடினரும் அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரும் அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை வேளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை வேளையும் அருமணி வாசகரும் பொருளுணர்ந்தே உன்னையே. அருமணி வாசகரும் பொருளுணர்ந்தே உன்னையே எப்படி பாடினரும். குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும். குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும். அருணகிரிநாதரும் அருஜோதி வள்ளலும். அருணகிரிநாதரும் அருஜோதி வள்ளலும். கருணை கடல் பெருகி காதலினால் உருகி. கருணை கடல் பெருகி காதலினால் உருகி
தனி தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினம் தனி தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினம் எப்படி பாடினாரும் அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ பாடினாரோ பாடினாரோ. कैलासवासा गंगाधरा आनंद तांडव सदा शिवा हिमगिरिवासा सांब शिवा गणपति सेवित परमेशा शरवण सेवित परमेशा शैलगिरीश्वर उमा मगेश नीललोचन नडन नडेश आनंद तांडव सदा शिवा हिमगिरिवासा सांब शिवा बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते नंदिवाहन नागभूषण चंद्रशेखर जडाधरा नंदिवाहन नागभूषण चंद्रशेखर जडाधरा गंगाधरा गौरी मनोहर गिरिजारमणा सदा. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.